ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து இந்தியாவிலேருந்து ஒரு 30 கிலோ பேக்கேஜ் ஒன்று அனுப்பியிருந்தோம். தாராக்கு நிறைய ட்ரெஸ்ஸு, அப்புறம் வீட்டுக்கு கொஞ்சம் அதாவது இந்த டெக்கரேஷன் பொருட்கள், தீபாவளி கொஞ்சம் அந்த விளக்கு லேம்ப் ஷேட்ஸ் அந்த மாதிரிலாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் வாங்கி ஒரு 30 கிலோ வந்து கொரியர் அனுப்பியிருக்கோம். ஸோ என்னென்னலாம் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நாங்கள் யூகே வந்ததில் 4 இயர்ஸ் ஆச்சு, ஆல்மோஸ்ட் 5 இயர்ஸ் ஆக போகுது. இதுதான் பார்த்தீங்கன்னா நாங்கள் செகண்ட் டைம் வந்து நாங்கள் இந்த மாதிரி ஒரு பார்சல் பண்ணுறோம். ஏன்னா மோஸ்ட்லி உங்களுக்கு யூகேல எல்லாமே கிடைக்கும். பட் தாராக்கு வந்து இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்தியாவிலேருந்து கொஞ்சம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பார்சல் அனுப்பலான்னு அனுப்பியிருக்கோம். யூஸ்வலி பார்த்தீங்கன்னா நாங்கள் தாராக்கு ட்ரெஸ் வந்து இங்கே நெக்ஸ்ட்டில் வாங்கிடுவோம். பட் இந்த சம்மர் வேர்லாம் கொஞ்சம் அங்கே நல்லாயிருக்கும். அந்த பேபி ஹக், அப்புறம் அந்த ஆல் பேபி அப்படின்னு 2-3 ஷாப்ஸ் இருக்குது. ஸோ அதனால் அங்கே கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு சொல்லி மெயினாக வந்து தாராக்கும் சாந்தினிக்கும் தான் இன்றைக்கி வந்து ஃபுல்லாக ட்ரெஸ் அன்பேக்கிங். தாராக்கு இல்லை, பேசிக்கலி பார்த்திங்கன்னா இந்த 30 கிலோவில் எனக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த பிரியாணிலாம் செய்கிறப்ப இந்த பட்டை கிராம்பெல்லாம் 2 கிராம் போடுவோம் இல்லையா, ஒரு 10 கிராம் இருக்கும். அந்த 10 கிராம் கணக்கு கூட எனக்கு எதுவுமே கிடையாது 30 கிலோவில். எல்லாமே இவ்வளோக்கும் தாராவுக்கும் வாங்கிட்டாங்க. யார் அங்கே காலங்காத்தால எரும மாடு மாதிரி கத்துறது? இவர் தாங்க தலையை போட்டுக்கிறியா? அங்கேயே இப்போ ஹெட் பேண்டு இங்கே வாங்குற கிளிப் பார்த்தாலும். ஸோ இங்கே ஃபுல்லாக அந்த தாராக்கு வந்து தலையில் போடுற மாதிரி ஃபேன்சியாக கிளிப்பு. பேசிக்கலி எனக்கு தெரிஞ்சு இந்த டப்பா ஃபுல்லாமே அவ்வளோதான் நினைக்கிறேன். தலையில் போடுற கிளிப்பு தரோம். அது இது ஒன்று கலைக்காம வைக்கிறியா? இது புல்ல. பேசிக்கலி பாப்பு ஹேர் கிளிப் இருக்கு இல்லையா, அவளுக்கு இருக்கிற நம்பர் ஆஃப் ஹேரை விட கிளிப்ஸ் தான் வாங்கியிருக்கேன். எதுக்கு வாங்கியிருக்கேன்? இதெல்லாம் என்ன பிராண்ட் பாப்பு? ஃபைன் கிட் ஆக்சசரிஸ். அதே ரெண்டுமே ஒரே கலர்லயே வாங்கியிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது பாப்பா கொலுசெல்லாம் வந்துருக்குது. உனக்கா சொல்லுங்களா? கொஞ்சம் பேக் வா. போதும், பல்ல கட்டாம கொஞ்சம் அங்கிட்ட இடத்த காலி பண்றீங்களா? கொஞ்சம் அங்க போய் நிற்போம். தரமா இருக்கு, அவங்க அம்மாட்ட கொடுத்துரு. இதை போய் அம்மாட்ட கொடுத்துருப்போம். போய் அம்மாட்ட கொடுப்போம். இன்ஸ்டாகிராமில் பார்த்து வாங்க பார்ப்போம். நல்லா ஒரு கவர் போட்டுருவாங்க. ஸ்டில் தாரா கொஞ்சம் கிளிப். அப்புறம் இன்னும் ஃபைனலாக இன்னொரு பொடி. இது ஏதோ ஒன்று வந்து இட்லி பொடி, அதுக்கு முன்னாடி எடுத்து வச்சதில் இட்லி பொடி, சாம்பார் தூள் அண்ட் மிளகாத்தூள் 3மே அரைச்சி கொண்டு வந்தாங்க. இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸில் இது வேறு இன்னொன்று தாராக்கா சாந்திக்கான்னு சொல்லி இது எங்கேயோ ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இன்னும் தாராக்கு அது இல்லாமல் இன்னொரு பொடியும் இருக்கு. எனக்கு இதுதான் இட்லி பொடி. அது மல்லித்தூள், சாம்பார் தூள், மிளகாத்தூள், அப்புறம் இது ராகி பவுடர்னு நினைக்கிறேன். ராகி பவுடர் கொடுத்துருக்காங்க. இந்த அது என்னது இன்னொன்று தான் சொன்னாங்க, இந்த வெல்லம், கருப்பட்டி வெல்லமா, அந்த சர்க்கரைக்கு பதிலாக ஒன்று யூஸ் பண்ணுவாங்களே,
அதுன்னு கூட எங்கள் அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி எங்கள் அம்மாவே இதெல்லாமே அவங்க ஃப்ளைட் இப்போ ஜெர்மனி வந்திருக்காங்க. ஸோ அவங்க கொண்டு வரதா இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா வெயிட் ஓவர் ஆனதுனால சரி நாங்களே வந்துட்டு சரி டக்குன்னு ஒரு பார்சல் போட்டு வர சொல்லிடலாம் அப்படின்னு. ஸோ நான் லாஸ்ட் டைம் வந்து கருட வேகா யூஸ் பண்ணோம். ஸோ இந்த டைம் வந்து வேற ஒரு சர்வீஸ் யூஸ் பண்ணோம். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த 30 kgsக்கு வந்து 22,000 கேட்டாங்க. பட் இன்கேஸ் இது அதிகம் இதை விட கம்மியாக சில சர்வீசஸ் இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு எனக்கு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் நாங்கள் அதை யூஸ் பண்ணி பார்த்துக்குறோம். எனக்கு என்னமோ லாஸ்ட் டைம் வந்து நாங்கள் கருட வேகாவே 22,000 சொன்ன மாதிரி தெரியல. நாங்கள் மேபி கொஞ்சம் வெயிட் கம்மியாக கொண்டு வந்தோம்னு நினைக்கிறேன். பட் இந்த டைம் இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக அந்த மாதிரி தான் இருந்தது. இது வந்து அடுத்த செகண்ட் பாக்ஸ். ஸோ இதுலேயும் ஆக்சுவலி பேசிக்கலி என்னென்னா மோஸ்ட்லி தாராக்கு தான் ட்ரெஸ் எல்லாம் வாங்கினோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாந்தினி ஏதோ வாங்கணும் அப்படின்னா இங்கேயுமே நாங்கள் பார்த்தீங்கன்னா தாராக்கு ட்ரெஸ் எல்லாம் இந்த நெக்ஸ்ட்டில் வந்து வாங்குவோம். குழந்தைங்க ட்ரெஸ் எல்லாமே ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் சரி எதுக்கும் இந்த பேபி ஹக்கில் கொஞ்சம் வாங்கலாம் இந்தியாவில் இந்த ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதில் கொஞ்சம் வாங்கியிருக்கோம். இதில் என்னென்ன இருக்குன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. ஸோ பார்க்கணும். இதுலேயும் நெக்ஸ்ட்டு அகெயின் மோர் ஆஃப் பேபி ஹக் ட்ரெஸ்ஸு. தாராக்கு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த நைட் ட்ரெஸ் அப்புறம் இந்த வீட்டில் சும்மா போடுறது கேஷுவல் வேறு எல்லாமே வந்து இந்த பேபி ஹெட்டில் வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஸோ நாங்கள் லாஸ்ட் டைம் இந்தியா வந்தப்போ இந்த மாதிரி வாங்கியிருந்தோம். ஸோ இது மாதிரிலாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சும்மா வெயிலுக்கோ வீட்டுக்கு போடுறதுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ இது நல்லா இருக்குது. இது ஒன்று. இது வந்து சாந்தினிக்கு தான் ஒரு ட்ரெஸ்ஸு. மோர் எல்லாமே நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ தரக்கு எல்லாமே அந்த 18 to 24 months வாங்கிட்டோம். ஸோ 1.5 வயசு ஆயிடுச்சு. அவளுக்கு 18 months ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து இந்த சம்மர் அண்ட் இது முடிகிற வரைக்கும் அவளுக்கு எல்லா ட்ரெஸ்ஸும் பார்த்தோம். ஸோ இது கூட 18 to 24 months ஆகும். இவ்வளோ பெருசாக இருக்குது ட்ரெஸ். இது ஏதோ சாந்தினிக்கு ஒரு ட்ரெஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன். கடந்த ஒரு மாதமாக வீட்டில் ஒரே அமேசான் ப்ரைம் மிந்த்ரான்ட்டு ஃபுல்லாக அங்கே ஆர்டர் பண்ணிகிட்டே தான் இருந்தால் எல்லாத்தையும் இன்னும் பார்சல் கொண்டு வராங்கன்னு இன்னும் ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறையா ஆர்டர் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். துபாயில ஒரு தடவை யூஸ் பண்ண பொருளை மறு தடவை யூஸ் பண்ண மாட்டாங்க. இனிமேல் அதே மாதிரி தான் உன் கடையில் ஃபாலோ பண்ணணும். தெரியுதா? ஜாக்கிரதை, பி கேர்ஃபுல். ட்ரெஸ் ஆக்சுவலி இது ஃபுல்லாகவே ட்ரெஸ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இது வந்து ஒரு ஷீட் மாதிரி இருக்குது. சாமி ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ இன்கேஸ் டைப்பர் கொஞ்சம் நேரம் போடாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சூப்பர் அப்சார்பன்ட் ஷீட் மாதிரி இருக்குது. ஸோ கொஞ்சம் நேரம் டைப்பர் போடாமல் ஃப்ரீயாக அவ்வளோ தூங்க வச்சுருந்தா கூட இதில் அப்சார்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது ஒன்று ட்ரை பண்ணலாம். அப்புறம் அகெயின் மோர் ஆஃப் பேபி ஹக். இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கு பார்க்க. இது வந்து சாந்தினிக்கு ஏதோ குர்த்தி வாங்கியிருக்கோம். இதுவும் அகெயின் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மிந்த்ரான்னு நினைக்கிறேன். மிந்த்ரா ஆர்டர் தான். அப்புறம் இன்னொன்று பேபி ஹக் தாராக்கு ட்ரெஸ்ஸு. இன்னொன்று அகெயின் 18 to 24 பேபி ஹக் தாரா ட்ரெஸ். இது ட்ரெஸ் தான் வேறு எதுவும் இருக்குங்க. இதுவும் இன்னொன்று சாந்தினிக்கு ட்ரெஸ். இதுவும் சாந்தினிக்கு. இது என்னன்னு தெரியலைங்க. இது வெளியே இருக்குன்னு தெரியல. கவர் ஓட்டு வீட்டில் இருந்ததோ இருக்கலாம். வீட்டில் இருந்து தான் எடுத்து வந்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஸோ இது என்னமோ சொன்னால் மறந்துச்சு என்னென்ன. கொஞ்சம் சரி வீட்டுக்கு ஏதாவது வால் ஹேங்கிங் அந்த மாதிரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி அது வந்து ஒரு இதில் பார்த்துருந்தா. ஸோ அது நான் காமிக்கிறேன். அதை ஓப்பன் பண்ணிட்டுருக்கேன்.
இது வந்து கொஞ்சம் ஹேண்ட்மேட் ஏதோ இது மாதிரி இருக்குது. இதுவுமே பார்த்தீங்கன்னா சாந்தி வந்து ஏதோ இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜில் அவங்க வந்து இந்த மாதிரி ஹோம் டெக்கரேஷன் பற்றி வச்சுருந்தாங்க. ஸோ அதை பார்த்து தான் ஆர்டர் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். சொல்லி ஸோ இப்போ இப்படி ஸோ இது ஒன்றும் இன்னொன்று. ஸோ இப்போ நீங்கள் எங்கேயா வாலில் வந்து சும்மா அந்த மாதிரி 2 சைட் டைரெக்ஷன்ஸ் அப்படி வைக்கலாம் போல இருக்குது. நான் அப்படியே இது இப்போ ஆக்சுவலி இது வெர்டிக்கலாக வைக்கணும் அப்படி சைடில், இன்னொன்று வந்து அந்த சைடு மேலே. இந்த மாதிரி நிறைய ஆக்சுவலி அந்த வால்லையுமே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஸோ இந்த சைடு வாலில் வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆனால் நான் ஆக்சுவலி வீடு ஃபர்னிஷ் பண்ணி நான் ஒன்றும் வீடியோ போட்டதில்லை. ஸோ இந்த சைடு வாலில் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடிக்கு வந்து தாராக்கு அந்த ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி பண்ணியிருக்கோம். அப்புறம் இங்கே வந்து ஒரு வால் கிளாக்கு, அப்புறம் இங்கே டிவி வால் மவுண்ட் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் நாங்கள் வாங்கின அந்த புது டிவி. அந்த வால் எம்டியாக தான் இருக்குது. ஸோ அந்த வாலில் ஏதாவது மாட்டலாம். இதில் இன்னொரு இது இருக்குது. இதை நான் அப்படியே அங்கே வச்சு காமிக்கிறேன். வச்சு இந்த வால் ஹேங்கிங் வந்து ஒரு செட் ஆஃப் 3 மாதிரி. ஸோ அது ஒன்று வாங்கியிருக்கோம். அப்புறம் இன்னும் அதே போல் ஒரு 2 சும்மா ஒரு கீ ஹேங்கர் அண்ட் அப்புறம் இன்னொரு அதே போல் டிசைன் அதுவும் காமிக்கிறாங்க, எல்லாம் எடுத்து வச்சுட்ருக்கேன். ஸோ அதுவும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதெல்லாம் ப்ரைஸ் தெரியல, பட் எல்லாமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த இன்ஸ்டாகிராம் பேஜஸில் அந்த டெக்கரேஷன்ஸ்லாம் வாங்கினது எல்லாமே அதில் தான் வாங்கினது. நிறையா போய்கிட்டு இருக்குது. ஸோ இது ஒன்று இது அப்படி எல்லாத்தையுமே நாங்கள் போய் எடுத்து வைக்கிறேன். அப்புறம் நான் கேமரா எடுத்துகிட்டு போய் வீட்டுக்கு வாங்கினது எல்லாமே இங்கே என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். நான் எவ்வளோ சொன்னாலும் எங்கள் அம்மா கேட்காம புளி நான் இங்கே கிடைக்கும் அப்படின்னு சொன்னாலும் கேட்காம அது ஒரு 1 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன் புளி கொடுத்துட்ருக்குறாங்க எங்கள் அம்மா. முடிக்கிற அளவுக்கு வந்துட்டோம். இங்கே மார்க் அண்ட் மியா அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு ட்ரெஸ் அகெயின். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுவும் ஏதோ காமெடியாக இருக்குது. தாராக்கா சாந்தினிக்கான்னு தெரியல. மெயினாக வந்து டம்ளர். இப்போல்லாம் தாரா வந்து கிளாஸ் பாட்டில் வச்சாலே டம்மு எல்லாம் பறக்குது வீட்டில். அதனால் சரி ஒரு ஸ்டீல் டம்ளர் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சைஸில் ஒரு 4, 5 இந்த சைஸில் ஒரு 4 ஆல்ரெடி கொஞ்சம் இருக்குது. அதனால் இது ஒரு ஃப்ரெஷ் டம்ளர்ஸ். இதுதான் எனக்கு தெரிஞ்சு இப்போ இதுக்கு எடுத்ததுலேயே இது ஒன்று தான் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓ மை காட், ஐ திங்க் தேர் ஸ்டில் மோர். அந்த இந்த மாதிரி காமிச்சோம் இல்லையா, ஸோ இந்த ஹேங் பண்ணுறது அதே இது இங்கே இருக்குது. இன்னொரு செட்டு அதையும் எடுத்து எல்லாத்தையும் நான் வெளியே வைக்கிறேன். அப்புறம் வீடியோ எடுத்து காமிக்கிறேன். அது போக இது இன்னொன்று ஏதோ பெருசாக இருக்குது. இது வந்து சாந்தினியோட அவள் ஏதோ தீபாவளிக்கெல்லாம் ட்ரெஸ் வேணும் அது வேணும் இது வேணுன்றதான் நினைக்கிறேன். ஸோ அதனால இது அவளோட பேக் அதுக்குள்ளே போட்டு எல்லாத்தையுமே அனுப்பி வச்சுருக்காங்க வீட்டில். ஆமாம் அவ்வளோ 2 டப்பாவும் எம்டி ஆகிடுச்சு. அந்த டப்பா பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு தேவையான சும்மா அந்த வால் ஹேங்கிங் மாதிரி மாட்டுறதுக்கெல்லாம் ஸோ இதெல்லாமே வாங்கியிருக்கோம். ஸோ இது அழகாக இருக்குது இந்த 3 இதுவும். ஸோ ஏதாவது ஒரு வாலில் வந்து சூப்பராக அப்படியே ஸோ இந்த மேபி இந்த வாலில் கூட அப்படி மாட்டலாம். அதுக்கப்புறம் இதெல்லாம் குட்டி குட்டியாக இருக்குது. எனக்கு தெரியல இதெல்லாம் விளக்கு வைக்கிறதா இல்லை சும்மா செவுத்தில் மாட்டுறதான்னு தெரியல. ஏன்னா அது கொஞ்சம் குழியாக தான் இருக்குது. சாந்தினி தான் கேட்கணும். ஸோ இது 2 ஒரு கலர், அது 2 ஈச் 2 ஆஃப் ஈச் கலரில். சாந்திட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஸோ அது வந்து நிஜமாகவே அது விளக்கு வைக்கிறதுக்கு தான். ஸோ தீபாவளி வருது, ஸோ விளக்கு ஏற்றணும் அப்படின்னு சொல்லி அந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஒரு 2 கலரில் அப்படியே ஒரு 8 ஹோல்டர் வாங்கினேன் அப்படின்னு சொன்னால். ஸோ அது வந்து நாங்கள் தீபாவளியில் கண்டிப்பாக பட்டாசு வெடிக்கிறப்ப ஸோ அதெல்லாம் வீட்டில் ஏற்றினா நல்லா தான் இருக்கும். ஸோ அதெல்லாமே எங்கள் வீட்டுக்கு வாங்கினது. ஸோ அது போக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி காமிச்ச இந்த விநாயகர் இதுவுமே பார்த்தா இதுவும் வாங்கினோம். இது நல்ல வெயிட் ஆக்சுவலாக. ஸோ சும்மா பார்க்குறதுக்கு மட்டும்தான் அப்படியே லைட்டாக இருக்கிற மாதிரி இல்லை, பட் செம்ம வெயிட்டு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மெட்டீரியலு குவாலிட்டியும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதுவே ஆக்சுவலி 5000 ருபீஸ் நினைக்கிறேன் இந்தியன் ருபீஸில். ஸோ நல்லா தான் இருந்துச்சு, ஒர்த்தாக இருக்கும். அழகாக எங்கேயாவது ஒரு சூப்பராக ஒரு ஸ்டாண்டில் வைக்கலாம். இதெல்லாம் தான் ஆக்சுவலி ஆர்டரில் வந்தது. ஸோ தாராக்கு வரிசையாக ஹேர் கிளிப் அது இதுன்னு, சாந்தினிக்கு ஏதோ பேங்கிள், அப்புறம் மறுபடியும் தாராக்கு ஹேர் கிளிப் எல்லாம், அப்புறம் ட்ரெஸ் இதெல்லாமே மோஸ்ட்லி தாராக்கும் சாந்தினிக்கு எல்லாம் மிக்ஸ்டாக இருக்குது.
அப்புறம் இந்த டெக்கரேஷனுக்கு இது. ஐயோ, மறுபடியும் அந்த விநாயகரை காணும், எங்கேயோ எடுத்துகிட்டு போயிருக்கா சாந்தி. இந்த விநாயகர் வாங்கினது. அப்புறம் இந்த பொடியெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் வாங்கியிருக்கோம். ஸோ இந்த டப்பா குப்பா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம மறுபடியும் சொன்ன மாதிரி இந்த 30 கிலோ வந்துருச்சு கரெக்டாக. 22,000 கேட்டிருந்தாங்க. ஸோ இன்கேஸ் வேறு ஏதாவது கொரியர் இன்னும் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும் அப்படின்னா சொல்லுங்கள். ஏன்னா ஃப்யூச்சர்லேயும் கண்டிப்பாக நாங்கள் வந்து இன்னும் நிறைய ஏதாவது ஐட்டம்ஸ்லாம் நாங்கள் இந்தியாவிலேருந்து வர வைப்போம். இங்கே நிறைய கடைகள் இருந்தாலும் ஸோ இந்தியாவில் வந்து இந்த கொஞ்சம் இந்த ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த தீபாவளி நியூ இயர்லாம் வருது. ஸோ அதனால் கொஞ்சம் தாரா கலகாக கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி அதையுமே நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். யூகேலேயும் பார்த்தீங்கன்னா இந்த சவுத் ஹால், வெம்பிளி அங்கெல்லாம் போனீங்கன்னா இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் கொஞ்சம் கிடைக்கும். பட் ஆனால் அங்கே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்காது. மோஸ்ட்லி இந்த நார்த் இந்தியன் ஸ்டைலாக இருக்கும். ஸோ அதனால் சரி நம்ம இங்கேயே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி இந்தியாவில் ஆர்டர் பண்ணி இங்கே அனுப்பிட்டோம். இங்க பார்த்தாரு அங்கே போகலாம் அப்புறமா. இங்கே வந்து சுற்றுறா சுற்றுமா. ஏ சுத்து. ஐயோ பக்கத்துல வந்துட்டா. ஓய் இங்கே வந்து சுற்றுறா. அங்க அப்பா சுத்திட்டு இருக்காரு பாரு தனியா. தாரா இங்கே நீ சொல்லுவீங்க அப்படிதானே. சுத்து. ஏ ஏய் சூப்பர்.